ஹாய் செல்லக்குட்டீஸ். ஒரு ஊர்ல கவின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. ஒரு நாள் அவ பூந்தோட்டத்தை சுத்தி பார்க்க போனப்போ அங்க நிறைய வண்ணமலர்களை வியப்போட பார்த்தா. அப்ப ஒரு பிரகாசமான ரேன்னு ஒரு ரெயின்போவை பார்த்தா. ரே கவிக்கிட்ட வந்து, ஹலோ குட்டி பொண்ணே, நான் ரே தி ரெயின்போ. என் கூட ஒரு வண்ணமயமான சாகசத்துல ஈடுபட விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரும் சிவப்பு ரோஜாக்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்கு போனாங்க. கவி அங்க இருக்கிற ரோஜாவை நுகர்ந்து பார்த்தா. ரே சொல்லுச்சு, இது சிவப்பு. சிவப்புனா அன்பு மற்றும் அரவணைப்பு. கவி சொன்னா, எனக்கு சிவப்பு ரோஜாக்கள்ல இருந்து வர வாசனை ரொம்ப பிடிக்கும்னு. சூரிய வெயில்னால துளிர்த்த மலர்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்கு அவங்க போனாங்க. ரே சொல்லுச்சு, இது மஞ்சள். மஞ்சள் மகிழ்ச்சியை தரும். இது நமக்கு சூரிய ஒளியை ஞாபகப்படுத்துதுன்னு. கவி சொன்னா, வெயில நடமாடுறது எனக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு. அவங்க அடுத்ததா ஒரு பிரகாசமான நீலக்கடலுக்கு போனாங்க. கவி அந்த அலைகளோட தண்ணீர் தெளித்து விளையாண்டா. ரே சொல்லுச்சு, இது நீலம். நீலமானது கடல் போல அமைதியானது. கவி சொன்னா, எனக்கு நீல நீர்ல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னு. அவங்க உயரமான மரங்கள் நிறைந்த பாடுற பறவைகள் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. கவி மகிழ்ச்சியில ஒரு மரத்தை கட்டி பிடிச்சா. ரே சொல்லுச்சு, இது பச்சை. பச்சை இயற்கைக்கும் வளர்ச்சிக்கும். ஊதா நிற பூக்கள் நிறைந்த வயலுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. ரே சொல்லுச்சு, இதோ ஊதா. ஊதா படைப்பாற்றல் மற்றும் வேடிக்கைக்கானது. கவி சொன்னா, இந்த ஊதா நிறத்தை அள்ளி பூசணும் போல இருக்குன்னு. அவர்கள் அடுத்ததா ஒரு ஆரஞ்சு பழ தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ரே சொல்லுச்சு, இது ஆரஞ்சு. ஆரஞ்சு என்பது ஆற்றல் மற்றும் உற்சாகத்துக்கானதுன்னு. கவி சொன்னா, ஆஹா, இத பாக்குறப்பவே எனக்கு அதோட ஜூஸ குடிக்கணும் போல இருக்குன்னு. ரெண்டு பேரும் பேசிட்டே ஒரு மலை உச்சிக்கு போய் அந்த வண்ணங்கள் நிறைந்த நிலப்பரப்புகளை பார்த்தாங்க. கவி உற்சாகத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சா. ரே கவி கிட்ட, இந்த வண்ணங்களால உலகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கவி, ஆமா, இந்த வண்ணங்களை பத்தி என் நண்பர்கள்ட்ட சொல்ல என்னால காத்துட்டு இருக்க முடியலன்னு. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.